மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில்னு இருக்கு. கிரீன் கேண்டில்னா அப் ட்ரெண்டு, ரெட் கேண்டில்னா டவுன் ட்ரெண்டு. இப்போ புதுசாக என்னுடைய பார்வையில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுக்கு இடையில ட்ரம்ப் கேண்டில். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அவருக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னா இல்லைப்பா நம்மலாம் பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. திடீர்னு கொஞ்சம் என்ன பண்ணா மறுநாள் ட்விஸ்ட் பண்ணிடுறாரு. அவருடைய தனிப்பட்ட கருத்துனால உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே அதனுடைய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈரான் ஹார்முஸ் தடையை நீக்கிட்டா அது சுமூகமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. அப்போ எல்லா நாட்டிலேருந்து ஆயில் பிரச்சனை, க்ரூடு பிரச்சனை வராது. அப்போ நம்ம இந்தியா க்ரூட் ஆயில் அதிகமாக இறக்குமதி செய்கிற நாடு, ஒன்றா ரஷ்யாவில் இருக்கோ கல்ஃபில். அப்போ அதனால் நமக்கு நிறையா செலவுகள் ஆகும். டாலர் கன்வர்ஷன், ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மார்க்கெட்டில் 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வாங்கி போட்டுட்டு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் எனக்கு இந்த பணம் தேவையில்லைப்பா, உபரியான பணம் இருக்கு அப்படின்னு நினைச்சு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ். நீங்கள் உங்கள்கிட்ட அந்த உபரியான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே போடணும்னு கிடையாது. சில ஐடி பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 மாதத்தில் இந்த ஏஐ விஷயத்தில் எல்லாம் இயர் ஹையில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டாப்பில் இருந்து இன்றைக்கி 40%, 50%, 60% இறங்கி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 2000 பண்ணின ட்ரேடிங் வேற, இப்போ பண்றது வேற. உள்ளங்கையில் செல் இருக்கு பார்த்தீங்களா, செல்லை எடுத்து வச்சு பார்த்தோம்னாலே உங்களுக்கு எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும். இதில் இருக்கக்கூடிய ஆப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வாங்கணும், என்ன விலையில் வாங்கணும், என்ன ஸ்டாப் லாஸ் போடணும், என்ன டார்கெட் போடணும், உரிய பங்கு ஞாபகமாக எடுத்துக்கிட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் அதில் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் ஆஸ்ட்ரோ ஃபினான்சியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சார், இன்னைக்கு மார்க்கெட் எடுத்து பார்த்தாச்சுன்னா ட்ரம்போட அசைவுக்கு ஏற்றாப்புல அது மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மார்க்கெட்டோட இன்னையோட நிலவரம் எப்படி இருக்கு சார்? சார், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கு. நான் கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுடைய கேள்விக்கு லேட்டஸ்டாகவும் வர காலத்தில் எப்படி இருக்குங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா பங்குச்சந்தை, இந்திய பங்குச்சந்தை சில காரணிகள் அடிப்படையில் இயங்கின்னு இருக்குங்கிறது பார்வையாளருக்கும் தெரியும், வர்த்தகர்களுக்கும் தெரியும், முதலீட்டாளருக்கும் தெரியும். இப்போ ப்ரெசண்ட் என்ன கேட்டிங்கன்னா, யூஎஸ் ஈரான் டீலு, அது டீல் நோ டீலா, சீஸ்பயர் எஸ்ஸா நோவான்னு நேற்றுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நேயர்களுக்கெல்லாம் தெரியும், க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில்னு இருக்குது. க்ரீன் கேண்டில்னால் அப் ட்ரெண்டு, ரெட் கேண்டில்னால் டவுன் ட்ரெண்டு. இப்போ புதுசாக என்னுடைய பார்வையில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுக்கு இடையில ட்ரம்ப் கேண்டில். அப்போ இந்த கேண்டில் ஏற்ற இறக்கத்தை முடிவு பண்ணி ஏதோ வர்த்தகம் செய்கிற போது இப்போ ட்ரம்ப் கேண்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அவருக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னா இல்லைப்பா நம்மலாம் பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. திடீர்னு கொஞ்சம் என்ன பண்ணா மறுநாள் ட்விஸ்ட் பண்ணிடுறாரு. இப்போது அவருடைய தனிப்பட்ட கருத்துனால உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே அதனுடைய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன் சார் அவர் சொல்கிறதுக்கும் நம்ம ஒரு பங்குச்சந்தை இறங்குறதுக்கும் ஏறத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். இப்போது ஈரான் ஹார்முஸ் தடையை நீக்கிட்டா அது சுமூகமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. அப்போ எல்லா நாட்டிலேருந்து ஆயில் பிரச்சனை, க்ரூடு பிரச்சனை வராது. அப்போ நம்ம இந்தியா க்ரூட் ஆயில் அதிகமாக இறக்குமதி செய்கிற நாடு, ஒன்றா ரஷ்யாவில் இருந்தோ கல்ஃபில் இருந்தோ. இப்போ அதனால் நமக்கு நிறையா செலவுகள் ஆகுது. டாலர் கன்வர்ஷன், இந்த ருப்பி. இப்போ இந்த ருப்பி பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்ரிசியேஷன் ஆகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன் வந்தாலே நமக்கு ருப்பி கொஞ்சம் தள்ளாடும். அப்போ டாலருக்கு நிகரான இந்திய ருப்பி டெப்ரிசியேஷன் ஆகுது. அப்போ இது டெப்ரிசியேஷன் ஆகிறபோது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேங்கிங் செக்டார், கோல்டு,
பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட பங்குகளுடைய ஏற்றத்தாழ்வுகள் நடக்கிறதுக்கு காரணம். ஓகே. அப்போது எங்கே வருது பாருங்க, தென்னை மரத்தில் தேள் கொட்டுது, பனை மரத்துக்கு நெறி கட்டுது. என் கிராமத்தில் சொல்லுவாங்க, எப்போ அதுக்கு அதுதாங்க இது பக்கத்துலேயே இருக்குது இது மாதிரி பாதிப்புகள். சரி, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? க்ரூட் ஆயில் ப்ரைஸு திடீர்னு நல்லா கூல் ஆஃப் ஆகியிருந்தது போன வாரம். திடீர் 2-3 நாளைக்கு முன்னாடி பங்குச்சந்தை ஒரு பெரிய ஒரு கிராஷ். 2 நாளைக்கு முன்னாடி இது இப்படி கிராஷ் ஆகும்போது தான் உடனே க்ரூட் ஆயில் ஆப்போசிட்டில் மேலே ஏறிடுது. அப்போ 72, 73க்கு போயிடுது. இப்போ இந்த 70, 72லேயே நின்றுக்கிட்டு இருக்கு. இதனால் நம்ம ருப்பியும் அப்ரிசியேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சந்தை எதிர்வரும் காலத்தில் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்றால் என்னுடைய புரிதல், இந்தியன் ருப்பி இருக்குது பார்த்தீங்களா, டாலர் நிகரான இந்தியன் ருப்பி இப்போ 95 பாயிண்ட் சம்திங்கில் இப்போது இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 90க்கு கீழே வரணும். ஓகே. 90க்கு கீழே வந்தால் நம்மளுடைய ஜிடிபி மற்ற இன்ஃப்ளேஷன்ஸு எல்லாமே ஒரு ரெகுலேட் ஆகும். அப்போ பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகள், அந்த கார்ப்பரேட்ஸ் நிறுவனங்களும் சுதாரிச்சுட்டு கொஞ்சம் மேலே எழும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. இந்த கேட் இஸ் ஆன் தி வால்னு சொல்லுவாங்க. இந்த டயத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இதுதான் என்னுடைய இப்போதைய புரிதல். எதிர்வரும் காலத்தில் மேலே ஏறணும்னா நமக்கு ருப்பி தான். கருத்துக்கள் நிறையா யூடியூப்பில் சில வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, என்னை விட விஷயம் தெரிஞ்சவங்க வல்லுநர்களாமல் ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க, சார் 26,000 போகும், 27,000 போகும். ஆனால் எப்போங்கிறது யாரும் சொல்ல முடியாது, இதை யாரும் கணிக்க முடியாது. அப்போது 26,000 27,000 போகணுன்னா அப்போது உலக காரணிகள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போது க்ரூடு ப்ரைஸு சப்போர்ட் பண்ணணும், இந்தியன் ருப்பி அப்ரிஷியேட் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்தால் அவங்களுடைய கருத்துக்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் என்னுடைய பார்வையில் இன்னும் கொஞ்சம் தொலைதூரத்தில் தான் இருக்குது. இப்போதைக்கு ட்ரெண்டு இப்படி தான் ஏற்றி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. இந்த ஒரு போர்ச்சூழல் ஒரு பக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்போ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பார்த்து? சரியான கேள்வி கேட்டீங்க. இப்போ இது 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் இன்வெஸ்டர் கேட்டீங்க, நான் இன்வெஸ்டர் என்ன செய்யலாம், ட்ரேடர்ஸ் என்ன செய்யலாம். இந்த மார்க்கெட்டில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வாங்கி போட்டுட்டு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் எனக்கு இந்த பணம் தேவையில்லைப்பா, உபரியான பணம் இருக்குது அப்படின்னு நினச்சி இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி நல்லா பாட்டம் ஃபிஷ் வாங்கி போட்டு வைக்கிறவங்க போடட்டும். இல்லை சார், இந்த மார்க்கெட்டில் ஏறி இறங்கிட்டு இருக்கு, ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்குது, இந்த டயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட அந்த உபரியான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே போடணுன்ட்டு கிடையாது, பெட்டர்மாஸ் லைட்டே வேணும்னு கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தரமான பங்குகள்லாம் இருக்குது, டெப்டிவ் ஃபண்டெல்லாம் இருக்குது, கன்சர்வேட்டிவ் ஃபண்டு இருக்குது. அதெல்லாம் நாம் அந்தந்த துறை வல்லுநர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்ககிட்ட போய் சொல்லணும், சார் நான் இந்த மாதிரி இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்குது, நல்ல எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும், இல்லை மாடரேட் ரிஸ்க் எனக்கு ஜென்யூனாக வரணும், பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட கூடுதலாக வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுடைய எத்தனை ஆண்டு காலம் வச்சுருக்கணும் என்ன எதுன்ட்டு கேட்பாங்க. சார் நான் 3 வருஷத்துக்கு இந்த பணம் தேவையில்லை, 5 வருஷத்துக்கு தேவையில்லைன்னா அதுக்கு தகுந்த பிளான் சொல்லுவாங்க. இது ஒரு இன்வெஸ்டருக்கு செய்ய வேண்டிய வேலை இல்லையா. அழகாக போஸ்ட் ஆஃபீஸ், என்எஸ்சி, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி பத்திரங்கள் அதில் நீங்கள் பண்ணிவிட்டு வட்டியோட வங்கி வட்டியோட கூடுதல் அதை வாங்கி பேசாமல் போட்டுட்டு இருக்கலாம். எஃப்டியும் நம்ம ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறனால எஃப்டிலையும் பெருசாக ஒன்றும் நமக்கு அவுட்புட்டு இல்லை. அதனால் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டில் இந்த மார்க்கெட்டினுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் ஒன்றா நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளை பகுதி பகுதியாக முதலீடு செய்யணும். 2 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கணும், மறுபடியும் கொஞ்சம் ஏறினா 20,000, இப்படி கிராஜுவலாக பண்ணணும்.
அதே மாதிரி பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஈக்விட்டி ஓரியன்டட்லேயே போடக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம், ஈக்விட்டி கொஞ்சம், கோல்டு பேசிஸில் ஒரு 5 to 10%. ஏன்னா இவர் இறக்குனா அவர் ஏறுறாரு இல்லையா, அப்போ இதில் இருக்கிறத அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார். இது ஒரு ரகம். இது வந்து இன்வெஸ்டர்ஸு கொஞ்ச நாளைக்கு கையை கட்டிட்டு பார்வையாளர் வரிசையில் இருக்கிறது நல்லதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். இது கடந்த நான் 2-3 மாதமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மார்க்கெட்டை இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எதுவுமே பெரிய மூவ்மெண்ட்டு கொடுக்கல. சில ஐடி பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 மாதத்தில் இந்த ஏஐ விஷயத்தில் எல்லாம் வந்து இயர் ஹையில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டாப்பில் இருந்து இன்றைக்கி 40%, 50%, 60%, இறங்கியிருக்கு. நல்ல முன்னணி நிறுவன பங்குகள் எல்லாமே கீழே பாட்டமில் இருக்குது. சரி, இதுதான் பாட்டம்னு போய் எடுத்தால் இன்னும் இறங்குது. அப்போது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? அப்போது இப்போ என்ன செக்டார் இருக்குது? இப்போ வந்து அரசு ஊக்குவிக்கிறது எதை? எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். அப்போ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஊக்குவிக்கிற போது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஓரியன்டட் ஆட்டோ செக்டார், அதனுடைய காம்போனன்ட்ஸு, பேட்ரி, சீட் கவர், ஸ்டேரிங், இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு அசோக் லேலண்ட் எடுத்துக்கோங்க, அது பாடி பில்டிங். அதுக்கு மற்ற உதிரி பாகங்கள் டயர்லேருந்து பேட்டரியிலேருந்து எல்லாம் வெளியில் தானே வாங்குறாங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்னு பேர். அப்போ ஒரு கேப்ரியல்னு ஒரு கம்பெனி, சாக் அப்சர்வர், நீங்கள் என்ன வெஹிக்கிள் வந்தாலும் சாக் அப்சர்வர் வேணும். அப்போ அந்த இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் அது மாதிரி நான் இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாருங்க. அப்போது அசோக் லேலண்டோ அல்லது ஒலக்ட்ரா கிரீன் அல்லது ஜேபிஎம் ஆட்டோ, இது மாதிரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸில் இப்போ நல்ல முன்னணியில் இருக்குது. அரசும் ஊக்குவிப்பிச்சிட்டு இருக்காங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த க்ரூட் ஆயில், டீசல், பெட்ரோலினுடைய காஸ்ட்டை குறைச்சி இதில் டைவெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், எலக்ட்ரானிக் பேஸ்டு அலைடு. அடுத்தது க்ரீன் எனர்ஜி. க்ரீன் எனர்ஜினா உங்களுக்கே தெரியும், இந்த வாரி எனர்ஜி, ப்ரீமியம் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய எனர்ஜி கம்பெனி, என்டிபிசி, இது மாதிரிலாம் இருக்குது. அதில் நல்லா நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்து பேசிஸை எப்போ இறங்குறது கரெக்ஷன்ஸ் பார்த்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கணும். ஒரு யூடியூப்பில் இப்போ அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஒரு வழிகாட்டல் தானே தவிர முடிவு செய்வது உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பாஸ். கருத்துக்கள் தான் சொல்லுவாங்க, யாரும் உங்களை வாங்க சொல்லி சொல்லலை. அப்போ இது மாதிரி ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போகணும். ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் போயிட்டோம்னா ஓரமாக ஒதுக்கிட்டு போயிடும். எதிர்த்து நீங்கள் நீச்சல் அடிச்சிங்கன்னா கைகள்லாம் ஓஞ்சி போய் பரட்டிடும். நோ என்ட்ரியில் போகக்கூடாது. நோ என்ட்ரியில் போனால் பெனால்ட்டி கட்டணும். அப்போது வந்து மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாகவும் போகக்கூடாது. இதெல்லாம் மீன் பண்ணி தான் நம்ம ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். என்னதான் பண்ண முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கல் பாருங்க. டெக்னிக்கலில் நிறைய உங்களுக்கு சார், நாங்கள் 2000 பண்ணின ட்ரேடிங் வேறு, இப்போ பண்ணுறது வேறு. உள்ளங்கையில் இந்த செல்லு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லை எடுத்து வச்சு பார்த்தோம்னாலே உங்களுக்கு எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இதில் இருக்கக்கூடிய ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வாங்கணும், என்ன விலையில் வாங்கணும், என்ன ஸ்டாப் லாஸ் போடணும், என்ன டார்கெட் போடணும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ போடுறபோது அது ஸ்க்ரீனில் காமிங்க. அப்போ இவ்வளவு எளிமையாக இருக்கிற போது நீங்கள் முறையான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு முறையாக டார்கெட்டை வச்சு உரிய பங்கை ஞாபகமாக எடுத்துக்கிட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் அதில் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஏன்னா பை மை எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியணும்னு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமலும் இருக்கலாம் இல்லையா, தெரிஞ்சதாக சொல்கிறோம். அப்போ இதை நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இண்டெக்ஸையே போட்டு விட்றேன், நிஃப்டியே போடுறேன். நிஃப்டி போட்டால் இந்த இடத்துல வாங்கணும், அல்லது ஏதோ ஒரு ஸ்டாக் போடுறேன். அது திட்ஸ் இஸ் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன். இது மாதிரியெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. என்ட்ரி எங்கே போடும், எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், என்ன ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கணும், எதை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எப்படி வரணுங்கிறதுக்கு எல்லாமே கிளியராக இருக்குது. சப்ஜெக்ட் யுவர் ட்ரேடிங் மெத்தட். இன்ட்ராடேனா அதுக்கு ஒரு மாதிரி, ஸ்விங் ட்ரேடிங்னா அதுக்கு ஒரு மாதிரி, இப்படி மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணி செய்கிறதுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் ஸ்டாப் லாஸே போடாமல் ஒரு வர்த்தகம் செஞ்சீங்கன்னா அது ஃபுல்லாக இறங்கிச்சுன்னா நிறையா ஆயிரங்கள் உங்களுக்கு கேபிட்டல் போகும். ஓகே. நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு வச்சு சில 100, சில ஒரு 1000, 2000 உங்களுக்கு தாங்கக்கூடிய அளவில் இந்த லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். மற்ற எந்த பிஸ்னஸ்லேயும் ஸ்டாப் லாஸ்ன்னு கிடையாது.
இதில் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு வசதி கொடுத்துருக்கு. அதை எப்படி போடணும்னு கற்றுக்கணும். டார்கெட்டுனா இன்ட்ராடேனா ஒரு நாளைக்கு 1.5% எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடாக வாங்கி வைக்கிறோம், ஒரு மாதம் 15 நாள் 20 நாள் வெயிட் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு 7-8% எடுக்கலாம். ஓகே. ஆனால் நம்ம என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நூதனமாக செய்யணும். இது கொஞ்சம் சிரமமான இது தான். இது வந்து சார், நீங்கள் எந்த பொருளையாவது பார்க்குறீங்களா? நீங்கள் டாட்டா மோட்டார்லேயோ மாருதிலையோ நீங்கள் வந்து பங்குதாரரா? இல்லையே. உங்களுக்கு இந்த நிறுவனத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. திடீர்னு யாரும் சொல்கிறாங்க டாட்டா மோட்டாரில் போய் வாங்குகிறோம், அசோக் லேலண்டை வாங்குகிறோம். அந்த நிறுவனத்துடைய கேபிட்டலைசேஷன் என்ன, அது பங்குதாரர்கள் எவ்வளவு, தொடர்ந்து 5 வருஷமாக லாபம் கொடுத்துருக்காங்களா, தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, இப்போ இயர் ஹையில் இருக்கா, இப்போ இயர் லோவில் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் பார்த்து தானே நம்ம செலக்ட் பண்ணணும். எடுத்தோடனே வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டேன் சார் எனக்குமா. இன்னும் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க சார், எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு மாதத்துக்கு இல்லைனா ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைச்சா போதும் சார். 500 ரூபா ஒரு நாளைக்கு கிடச்சுன்னா 22 வரைக்கும் டேல உங்களுக்கு மாதம் 10,000 ரூபா வந்துடுதே. அப்படி வந்தால் எல்லாருமே நம்ம கோடீஸ்வரன் ஆகிடுவோமே. திஸ் இஸ் நாட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை. இது ரொம்ப ஸ்டடி பண்ணணும், மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். இப்படி பண்ணினாலும் இதில், ஆனால் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சொன்ன, அப்போ இதில் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குறது எனக்கு, அப்போ இதில் எல்லாருமே தோற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ அது தோத்தாங்கன்னா யாரும் ஜெயிச்சா தானே சார். ஒருத்தர் வாங்கினா ஒருத்தர் விற்கிறாங்க. இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை சார், டெக்னிக்கல் ட்ரேடர்ஸாக இருந்தால் டெக்னிக்கல் பார்க்கணும், இன்வெஸ்டராக இருந்தால் ஃபண்டமெண்டல் பார்க்கணும். கூடுமான வரலையும் கடனை வாங்கி செய்கிறது. 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் இருந்தால் அவங்க 3 லட்ச ரூபா கடந்துருவான்னு நினச்சி வாங்கிறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேறு வேறு மாதிரியான ட்ரெண்டு கூட்டி விட்டுரும். சில பேர் வாழ்க்கையின் எல்லைக்கெல்லாம் போகிறவங்களா இருக்காங்க. காரணம் என்னன்னா தவறான ஒரு முடிவு, தவறான அணுகுமுறை. இந்த சந்தையை வந்து அவங்களுடைய பார்க்குற பார்வை வந்து பேராசையுடைய நோக்கத்தில் பார்க்கறதுனால தான் எதிர்பார்க்காத நடக்கிற போது சில நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்குன்னு திட்டமிடணும். இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபியரு, கிரீடு ரெண்டுமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக உள்ளாடி வரவங்களுக்கு பல டிப்ஸாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அருமையான ஒரு நேர்காணலை கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நிறைய செய்திகள் இருக்குது. பங்குச்சந்தையை பற்றி நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாம். என் அனுபவங்களும் படித்ததையும் சொல்லலாம். நேரங்காலத்தை அனுசரித்து அடுத்த பதிவில் இன்னும் நிறையா விவரங்கள் பேசுவோம். எப்படி நம்ம இதை வாங்குறது, அதுக்கான என்ன டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ன்னே நம்ம ஒரு பதிவு, ஒரு 2-3 பதிவு போடுவோங்க. வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி. நேயர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.